வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 24/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயக பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாக்கா உடல் நிலையில் நல்ல முன்னேற்றமும் கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். அதனால் விநாயக பகவானை எல்லோரும் வழிபாடு செய்யுங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூல திசை வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:01 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 11:01 வரை திரியோதசி திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரையும் சதய நட்சத்திரம். அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:07 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இன்று காலை 11:01 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 9:51 வரை பவகரணம். அதன் பிறகு பாலவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று இரவு 10:17 வரை சித்த யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:17 வரை பூச நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை அதன்படியே அவ்வண்ணமே செய்யலாம். அதில் தடை ஏதும் வராது, பிரச்சனையும் எழாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு. அதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். 4740 பேர் சப்ஸ்கிரைபர்களாக இதுவரையும் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க பாருங்க தமிழ் சித்தர் யூடியூப் பாருங்கள், கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்ட காரியம் ஜெயம். அதற்கு 11ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி
வெற்றியில் முடியும் என்பது ஜோதிட விதி. அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலன் எடுத்துக்கிறது உங்களுடைய திறமை. வேகம் உங்களுக்கு இன்றைக்கி தேவை. அதிவேகம் வண்டி வாகனத்தில் இல்லை, செயல்திறனில் வேகம் தேவை. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சீரும் சிறப்பும் இருக்கக்கூடிய மிக உன்னதமான நாளுங்க. அது மாதிரி குழந்தைகள் மீது நீங்கள் பற்று இன்று அதிகம் வைப்பீங்க. அவர்களோட கொஞ்சி விளையாடவும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு உண்டுங்க. முழுக்க முழுக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயல்திறனில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு கூடக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் சிறந்த மதிப்பு இருக்கும் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு இனம் தெரியாத கவலை. இது இப்படி முடியுமா, அல்லது அப்படி தான் முடியுமா, இல்லை அப்படியும் முடியாமல் இப்படி முடியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்று ஒரு எண்ணத்திலே ஒருவித அலைப்பாயும் எண்ணம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இன்றைய நாள் மனசு ஒரு நிலைப்படாமல் அலைப்பாயக்கூடிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். மனது கொஞ்சம் பயப்படும். அந்த பயம்லாம் 2 மணி வரலையும் தான். 2 மணிக்கு பிறகு அப்படியெல்லாம் அந்த சூழல் அமையாது. உங்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால வேலையில் எடுத்த வேலையில் வெற்றி உண்டு. கவலை இருந்தாலும் வெற்றி உண்டு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவும் குடும்பத்தினரில் சகோதர சகோதரியின் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான நண்பரோ அல்லது விஐபியோ சந்திப்பதற்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இன்றைய நாள் இறை வழிபாடுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சிலர் குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்வதற்கு மனம் அலைமோதும். இன்றைய நாளில் உங்களுக்கு இறை வழிபாடு அவசியமாக இருக்கும். அப்போ தான் அந்த மனது ஒருநிலைப்படும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கை, விழிப்புணர்ச்சி, கவனம் இது எல்லாமே தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனம் தேவைங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் அந்த பணம் வராதுக்கு காரணமாக இருந்த தடை நீங்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. தடை நீங்கும், பணம் வரும். ஆமாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க. பொறுமை மட்டும் இன்றைக்கி கடைபிடிச்சின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு சிறந்த வெற்றியாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு கிடந்த ஒரு பொருள் கிடைக்க மனது சந்தோஷப்படலாம், அல்லது கீழே கிடந்து ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
மனதுக்கு இனிய சில சம்பவங்கள் நடைபெறுவதை பார்க்கலாம். அதனால் மனசுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி ஒரு பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அல்லது நீங்கள் வாங்கி வச்ச பொருள் நல்ல லாபத்தில் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே கடந்து எடுத்தது மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நாள் இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான 2 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தாரோட சேர்ந்த ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர் தான், அதில் மாற்றம் இருக்காது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும், சிறு தூர பயணம் செய்வதற்கு உகந்த நாளாகவும் உங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிடும். இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களில் உதித்த சில பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிறு அருகில் உள்ள பிளாட் அல்லது வீடு அல்லது வாகனங்கள் ஏதேனும் வாங்குவதற்கு ஆசை தூண்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆசைகள் தூண்டும் நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலருங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்முன்னே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி உங்களை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு சந்தோஷம், குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இந்த நாள் நிச்சயமாக உண்டுங்க. அது மாதிரி மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இறை பிரார்த்தனை நிறைவேறத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க. இஷ்ட தெய்வத்தை சந்திக்க செல்லலாம் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பேரில் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அனுபவம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதுவும் ஒரு அனுபவம். ஆமாங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தாய் தந்தை உங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு உதவி செய்வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அல்லது பூர்வீக சொத்து விற்பனை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த நாள். ஆக அவர்களால் உங்களுக்கு இன்றைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மூதாதையர்களின் சொத்து விற்பனையால் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள், ஏற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் அமையுங்க உங்களுக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு உங்கள் பின்னாடியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அதனால் விருட்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இன்றைய நாளை கடைபிடிக்க வேண்டியது நீங்கள் தான். அதனால் யாரிடமும் விவாதமாக பேச வேண்டாம், வாய் துடுக்காக பேச வேண்டாம். கொஞ்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேசினாவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாகலாம். அதனால் முடிந்த வரையும்
விருட்சக ராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது. ஃபினான்ஸ் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சிக்கலில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாமலும் அந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மூத்தோர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி கிடைக்கும் என்பது இன்னைக்கு உறுதி உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ரீதியான சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்று காலையிலே தலைவலி அல்லது உடல் வலி ஆக உடலில் சிறு உபாதைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குறதும் இறை வழிபாட்டில் மனசு செலுத்துனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறம். ஆமாங்க, இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவும் அலுவலகத்தின் அதிகாரிகள் மேலதிகாரிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமைவதில் மாற்றம் இல்லைங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் மிகுதியான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் வியாபாரம் உங்களுக்கு செழித்தோங்கும். ஆமாங்க, உங்களை எதிர்த்து வந்த வியாபாரிகள் இன்றைய நாள் காணா போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. வியாபாரத்தில் புது யுத்தியை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் ஆடி ஆஃபர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சில ஆஃபர்கள்லாம் நீங்கள் கொடுத்து உங்களுடைய திறமையை இன்றைக்கி மெய்ப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஒப்பந்தம் உங்கள் மீது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு செக் பணம் இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் லாபம் உண்டு இன்னைக்கு. சரிங்களா? கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை காட்டி பெருத்த லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. பொதுவாக யாருக்கும் மேடை கிடைக்கல ஆடுறதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய திறமையை முழுமையாக காட்டுறதுக்கு ஒரு நல்ல மேடை கிடைத்தது மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய நாள். அதனால் நீங்கள் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிக்கொண்டாதீங்கன்னா பெரிய வெற்றியாளர் கோடீஸ்வரர் நீங்கள் தான்ங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த நாளாகவே இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வருவாய் உண்டுங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தினாவே அது ஒரு வருவாய் தான் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக எதாக இருந்தாலும் சிந்திங்க. அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், புதிய வாய்ப்பே உங்களை தேடி வரும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ஒர்க் ரொம்ப சாதனையான ஒர்க், யாரும் எளிதில் செய்ய முடியாத வேலை, அந்த வேலையை செய்து அதில் பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. இன்றைய திறன் உங்களது முழு திறனும் வெளிப்படுத்தி அதில் ஒரு மாபெரும் ஒரு முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லணும். அந்த வெற்றியை இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்களும் ஒரு சந்தோஷமான நிகழ்வும் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு சந்தோஷ நிலை ஏற்படும். குழந்தையின் தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. தாய் தந்தையின் ஆசீர்வாதம் இன்றைய உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக. ஆக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளுங்க. சரிங்களா?
பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு இன்றைக்கி தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறை பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் இன்னைக்கு உங்களை விட்டு ஓடுங்க. கவலைகள் ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு பயன்படுத்தி லாபத்தை சம்பாதிப்பீங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. ஆக கூடுதல் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணையோடு அருளும் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.